கண்ணூரின் மூலமாக மனிதனுக்கு எந்தெந்த பாதிப்பு வரும்? அதுல முதலாவது பாதிப்பு தான் மேல் கை காலில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட்கள் எல்லாம் சரியான வருத்தமாகும். மூட்டு வருத்தம், கைட மூட்டு, கால்ட மூட்டு, ஜாயிண்ட் எல்லாம் எங்கெங்க ஈக்குதோ இந்த ஜாயிண்ட்கள் குறிப்பாக வருத்தம் ஒன்று வருவதா கண்ணூரால வரக்கூடிய வருத்தம். இது மேல் கை கால் எல்லாம் சரியான உடைக்கிற மாதிரி இருக்குது. இது கண்ணூரால வரக்கூடிய வருத்தம். ரெண்டாவது உடம்புல பொக்கலம் வரும். என்னத்துக்கு என்றே சரியா சும்மா சும்மா கேட்டா செல்வாங்க, அது சூட்டுக்கு வார அப்படிதான் வந்துட்டு பேசிடும், இப்படி சொல்லி முடிச்சிருவாங்க. சம்பந்தம் இல்லாத ஒரு காலத்துல, குளிர் காலத்துல ஒருத்தனுக்கு பொக்கலம் வந்தீங்க, அது சூட்டுக்கு வாரு. எங்க சூடு? குளிர் இல்ல, அது உடம்பு சூடுவாங்க. முகத்துல பெரிய பெரிய பருவாறது, இது கண்ணூருக்குடைய அடையாளம். உலமாக்கள் எழுதி இருக்கிறாங்க, பெரிய ஒரு லிஸ்ட் உண்டு. மூணாவது, ஒரு மனிதனுக்கு தொடர் தலைவலி. எவ்வளவுதான் வைத்தியம் பார்த்தாலும் தலைவலி நிக்குது இல்ல, கண்ணூருடைய தாக்கம். அதே போல உடம்புடைய சோர்வு, சுபஹ் தொலையலா, ஒரு இடத்துல உட்கார்ந்தா எலும்புறதுக்கு சரியான சோம்பர, ஓடி ஆடி சில விஷயம் செய்யலாம். எங்க வீட்டுல மனைவி ஓடி ஆடி வேலை செய்வா, ஆனா எங்களுக்கு சரியான கஷ்டம் எலும்ப. நாங்க சில நேரம் யோசிப்போம், ஏன் எங்களோட உடம்பு இப்படி இருக்குது, ஏன் எங்கட உடம்பு, எங்கட கல்வி ஒன்று செல்லுது, மூளை ஒன்று பேசுது, ஆனா எங்கட உடம்பு கேட்குது இல்லை. ஏனப்பா? இது கண்ணூர், இது கண்ணூருடைய தாக்கம். இது கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்கு அடுத்தது அதிகமா கொட்டாவி போகும். நீ ஒரு மூலையில உட்கார்ந்து ஆயத்துல் குர்சி ஓதி பாரு. ஆயத்துல் குர்சி ஓதிக்கொண்டே இருங்க தொடர்ச்சியா, எத்தனை தடவை கொட்டாவி போமே உங்களுக்கு வேலை. இது கண்ணூர். இது கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல உள்ளத்துல ஒரு கவலை இருக்கும். எவ்வளவு நல்ல விஷயங்களை செஞ்சாலும் உள்ளத்துல ஏதோ ஒரு கவலை, என்னமோ தெரிய உள்ளம் ஒரு மாதிரியே தான் நீங்குது, என்னத்தை செஞ்சாலும் ஒரு ஜாதியா தான் நீங்குது. இது கண்ணூருடைய தாக்கம். அதே போல ஒரு நாள் பிளானிங் இல்லாம போகும், ஒரு திட்டமிடல் இல்ல வாழ்க்கையில. அப்படி என்ன சில மக்களுக்கு வேலை இல்ல, பைக் எடுப்பாங்க, எங்க போறேன்டே தெரியா போவாங்க, என்ன செய்யறேன்டே விளங்குது இல்லப்பா, சும்மா கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாய்க்குது, சும்மா போறது, எங்கேயோ போறது, ரிட்டர்ன் எங்கேயோ வாரது. இது கண்ணூர். இது இந்த வாழ்க்கைக்கு கண்ணூர் பட்டிக்குது. ஐதான் அவன் அப்படி இருக்கிறான், இதுக்குரிய மருத்துவம் செய்யப்படணும். இப்படி சும்மா பைக் எடுத்துக்கொண்டு போறதுக்கு எந்த டாக்டர் கிட்ட போறேன்? டாக்டர் நான் போனேன், சும்மா பைக் எடுத்துக்கொண்டு சுத்துறேன் டாக்டர், அப்படி அங்கோடைக்கு போக வேண்டியதான் சொல்லுவான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல அவசரமாக ஒரு மனுஷனுக்கு அழுக வாரது, சின்ன ஒரு விஷயமில் அழுதுடுவார், உள்ளம் பலகீனப்பட்டிருக்குது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உடம்புல வெள்ள படலங்கள் வாரது, வஸ்வாஸ் ஏற்படுறது அதிகமா. சில மனிதர்களை பார்க்கலும் 2 ரக்காத்த 10 நிமிஷத்துக்கு மேல தொழுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக கூடினா ஒரு தொழுகை 8 நிமிஷம் 9 நிமிடம். ஆனா சில மனிதர்கள் 10-15 நிமிஷம் 2 ரக்காத் தொழ சரி கஷ்டம். எத்தனாவது ரக்காத் போகுது, இது செஞ்சனா அது செஞ்சனா, வஸ்வாஸ். ஒது எடுப்பாங்க எவ்வளவு நேரம். இது கண்ணூருடைய தாக்கம். இது கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தலபாரம், சளி இல்லாம தும்மல் போறது, சளி இல்லாதவங்களுக்கு ஆனா தும்மல் பெய்த்து கொண்டே இருக்கும். சிலவங்களுக்கு வெள்ள எலுமினா பாருங்க, தும்மல் பெய்த்து பெய்த்து, ஆனா சளி இல்ல உடம்புல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல காரணமே இல்லாம வயிற்றோட்டம், சும்மா லூஸ் மோஷன் ஆகிக்கொண்டே இருக்கும், காரணம் இல்ல. இதே போல பலவிதமான நோய்களை கண்ணூருடைய தாக்கம் என்ற பெயர்லே உலமாக்கள் எழுதிக்கிறாங்க கிதாபுகள். ஆனா நாங்க இந்த நோய்களுக்கு எப்படி, நாங்க டாக்டர்ஸ் கிட்ட போனா சரி, 2 நாள் தங்கினா சரி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எவ்வளவு பேருடைய வியாபாரம், அண்டைக்கு தின்றதுக்கு கூட வியாபாரம் நடக்காது. இது கண்ணூர். இது அண்டைக்கு தின்றதுக்கு இவருக்கு ஹயர் ஓடிக்கொள்ளலாம். கண்ணூர் வாழ்க்கைக்கு கண்ணூர் பட்டிக்குது, வியாபாரத்துக்கு கண்ணூர் பட்டிக்குது, தொழிலுக்கு கண்ணூர். இதனாலதான் அண்டைக்குரிய சாப்பாடு கூட எங்களுக்கு தேடிக்கொள்ளலாமே. சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளணும் தான், எல்லாத்துக்கிட்டேயும் அல்ல. துவா செய்யக்கூடிய மக்கள் கிட்ட மட்டும்தான். கனவுகளா இருந்தாலும்
எல்லாத்துக்கிட்டையும் பகிர்ந்து கொள்றல்ல. எங்களுக்காக வேண்டி துவா செய்வாங்களா? எங்களுக்காக வேண்டி எங்களுக்காக வேண்டி எதிரா அல்ல, எங்களுக்கு பேரை சொல்லி துவா செய்வாங்க. இவங்க நாங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரோம் துவா செய்வாங்க. இவங்களுக்கிட்ட மட்டும்தான் சில விஷயங்களை ஷேர் செய்யறது, எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் செய்யறல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலத்துல சமூகத்துல கண்ணூரால பெரிய ஒரு சமூகம் பாதிக்கப்பட்டிருக்குது. ஆனா பாதிக்கப்பட்டது கண்ணூரால் என்றே தெரியாது.